ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க ஊராட்சி துறையில் வேலைவாய்ப்பு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. தமிழ்நாடு ஊராட்சி துறையில் கிராம ஊராட்சி செயலாளர் வேலை இப்போ கொடுக்குறாங்க. 1450 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள 1450 காலி பணியிடங்கள். அதுக்கு வெப்சைட்டும் கொடுத்துட்டாங்க. நேரடியாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 1450 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. ஊராட்சி துறையில் இந்த கீழ் பணி நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு தகுதி போதும். தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு 50,400 வரை சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோன்றது எனக்கு தெரியலை. இவ்வளவுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு நேரடி நியமனம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப ஆன்லைன் வழியாக பெறப்படுகிறது. உரிய ஆவணங்களுடன் நவம்பர் மாதம் முதல் வாரம் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட வாரியமாக இப்பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. எந்தெந்த மாவட்டமோ அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பணியிடங்களை பிரித்து நம்ம நிரப்ப போகிறாங்க. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையில் அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், எழுத்தாளர், காவலர் உள்ளிட்ட பதவிகளுக்கு இந்த நிரப்ப போகிறாங்க. தற்போது கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதெல்லாம் கடந்த மாதம் வெளியிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலாளர் பதவிக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 தேதியின்படி உச்சக்கட்ட வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது பொது பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? பிரிவு நீங்கள் பொது பிரிவினர்னால் 18 முதல் 32 வயதுக்குள்ளே இருக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம்ஸ், அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர்மரபினர் பிரிவை சேர்ந்தவர்கள் 18 முதல் 34 வரை இருக்கலாம். ஆதிதிராவிடர் அருந்ததியர் பட்டியல், பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கும் ஒரு வயது கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளிக்கு 10 வருஷம் வரைக்கும் நீட்டிப்பு. முன்னாள் இராணுவர் அப்படின்னா 18 முதல் 50 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் அவங்களுக்குலாம் 18 முதல் 55 வயது வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வகுப்பினரோ நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்களோ அந்த மாதிரி பார்த்து ஓகே அப்படின்னா நீங்களும் போய் 10 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதியும் கொடுத்துட்டாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெருக்க வேண்டிடும். மேலும் விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி படித்திருக்கணும். 8 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும்னா தமிழ் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு 2ன் கீழ் 15,900 ரூபாயிலிருந்து 50,400 வரைக்கும் சம்பளம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா www.dnrd.dn.government.in அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் நேரடியாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நோட் பண்ணிக்கோங்க. போய் அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதிக்கான மதிப்பெண் சான்றிதழ், முன்னுரிமை கோருபவர்கள் அதற்கான முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அதையும் நீங்கள் என்ன செய்யணும், பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதையும் கொடுத்துட்டு உங்களுக்கு முன்னுரிமை வேணும் அப்படின்னு கோருறீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் கொடுங்க. இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். இப்பணிக்கு நவம்பர் முதல் வாரம் வரை விண்ணப்பிக்கலாம். நவம்பர்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. எவ்வளோ டேட்டு, எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் குவாலிஃபைடா அப்படின்றத நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நவம்பர் 11 முதல் 24 வரை சரிபார்க்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் டிசம்பர் 4 முதல் 12ஆம் தேதி வரை நேர்காணலுக்கு திட்டமிட்டிருக்காங்க. நவம்பர் 11 to 24 முடிக்க சொல்லியிருக்காங்க. நவம்பர் முடிச்சதுக்கப்புறம் டிசம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதியில் வெளியாகி டிசம்பர் 17ஆம் தேதியை பணி நியமனம் கூட சொல்லிட்டாங்கங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா இப்பணிக்கு விண்ணப்பிக்கிறவர்கள் 100 ரூபாய் செலுத்தணும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் 50 ரூபாய் செலுத்தணும். ஓகேங்களா? பாருங்கள், விண்ணப்ப தொடக்கம் கடைசி நாள், நேர்காணல் என்னைக்கு நடக்குது, தேர்வு முடிவுகள், பணி நியமனம்,
எப்போ அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் டேட்டை பார்த்து எந்தெந்த டேட்டில் லாஸ்ட் டேட்டு, எப்போ வந்து பணம் செலுத்தணும், எப்போ இன்டர்வியூ, எப்போ வந்து பணி நியமனம் அப்படின்றத தெளிவாக ஞாபகம் வச்சு பார்த்துக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.